நம் திருவருள் டிவியில் தினமும் காலை 7 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி தினமும் ஒரு ஸ்லோகம் காண தவறாதீர்கள். அப்புறம் எப்படி பாபாவுக்கு ட்ரெஸ் வியர் பண்றது? நிறைய கோயில் என்ன வியர் பண்ணவே தெரியும், சரியா கட்டவே தெரியாது, ஆமா. அப்படியே போத்தி விட்டுருவாங்க. போத்தி மேல விட்டுருவாங்க. மாலை போட்டுருவாங்க. அவரோட ரியல் அந்த ஸ்டாச்சு ஸ்ட்ரக்சரே தெரியாது நிறைய பேருக்கு சுற்றி இருக்கிறதுனால. ஏன்னா அதையும் சுற்றிடுவாங்க, மேலே மாலையும் நிறைய போட்டுருவாங்க. அது ஏதோ நைட் வந்து சேஜாரத்தின்னு சொல்லுவாங்க, நைட்டு பாபா தூங்க வைக்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 கலர். அது வந்து பிளெயின் காட்டன் தான். ட்ரெஸ்ஸஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார இன்னர் டவல் போட்டுட்டு அந்த பிளெயின் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கஃப்னி தலப்பாக கட்டிடுவாங்க. அதில் ஓம்ங்கிற மட்டும்தான் எம்ப்ராய்டரி இருக்கும். மற்றபடி அவருக்கு மாலை எதுவுமே போட மாட்டாங்க. நைட் அவர் ரொம்ப பிளெயினாக தான் ருத்ராட்ச மாலையோட அவர் நைட் தூங்க 1400 பீகாக் ஃபெதர்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரிஜினல் பீகாக் ஃபெதர்ஸில் டிசைன் பண்ணி பாபாவுக்கு போட்டோம் கோகுலாஷ்டமிக்கு. அது வந்து பெரிய வைரலாக இருந்தது. அதுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் த ஃபஸ்ட்டு பீப்புள் டு. மற்ற மதங்களை நீங்க எப்படி பாபா அதுவும் பண்ணுறோம். இப்போ ரம்ஜான், கிறிஸ்மஸ் இது எல்லாத்துக்குமே அவருக்கு பண்ணியிருக்கோம். அதையும் வந்து ஆமாம், ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா பிறை சந்திரன் போட்டு கொடுப்போம். கிறிஸ்மஸ்க்கு ஜீசஸ் மாதிரி ஒயிட்டில் பார்த்தாலே தெரியும் அது கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தான். என்ன ஏன்னா அவர் வந்து ஒரு சத்குரு. அவர் வந்து காமன் டு ஆல். அவர் எந்த மதத்திற்குள்ளேயும் அவர் அடைக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் அடைக்க முடியாது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக தகவல்கள், அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நிறைய நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த கோவில்களுக்கு, தெய்வங்களுக்கு வஸ்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த வஸ்திரத்தை இவர் தயாரிச்சு கொடுத்துட்டு வராரு. அவர்தான் சாய் லோகபாலா பிரைவேட் லிமிடெட்ல இருந்து மிஸ்டர் பாலசரவணன். அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்து தெய்வங்களுக்கு கோவிலுக்கு போவோம், அங்கேயே அர்ச்சனை தட்டுகள்லாம் வாங்கிப்போம். கொஞ்சம் முன்னாடி ப்ரையார் விஷயங்கள் இருக்கும்போது அபிஷேகங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் இந்த வஸ்திரம் அப்படிங்கிறத வந்து அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி சொல்லணும்னா சாய்பாபாக்காகவே நீங்கள் வந்து எல்லா விதமான வஸ்திரங்களும் தயாரிச்சிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த குளோப் உங்களுடைய வஸ்திரம் வந்து எல்லாருக்கும் போய் சேருது. இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி எல்லா சாய்பாபாக்கும், ஷிரடி சாய்பாபா முதற்கொண்டு வஸ்திரம் வந்து உங்ககிட்டேருந்து போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த பாபாவுக்கான வஸ்திரம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்கிருந்து வந்தது? ஆக்சுவலாக பாபாவுக்கான வஸ்திரம் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் எனக்கு வந்ததுங்கிறத விட லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு விஷயங்கள் தான் எனக்கு இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போணுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக இதுக்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லைஃப் ஜேர்னியில் நிறையா ஹர்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில ஒரு இட் மீன்ஸ் ஒரு இன்சிடெண்ட்டாகவும் சொல்ல முடியாது, ஒரு ஆக்சிடெண்ட்டாகவும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனேன். ஒரு 3 டேஸ் கோமா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 99% இது வந்து ஈக்குவல் டு டெத் பெட் தான். இது ஹோப்லெஸ்ங்கிறத வரைக்கும் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த 4 டேஸ் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் கோமா ஸ்டேஜில். வெட்னஸ்டேவோட எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொல்கிற ஸ்டேஜில் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பிளான் அவங்களுக்கு ஏற்பாடு ஆகிருக்கு டாக்டர்ஸ் சைடில். அந்த ஒரு நாள் தான் இதுக்கான டர்னிங் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். எனக்கு பாபா வந்து ஷிரடி சாய்பாபா வந்து என்னை எழுப்பின மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அந்த விஷயம் நடந்துச்சு. அந்த கோமாலேருந்து நான் மூவ் ஆகி வந்தேன். அந்த மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்லி அண்டர் சரண்டர் டு ஷிரடி சாய்பாபா. அந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் நான் பாபா வந்து பாபா கும்பிட்டுருக்கேன். பாபான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த டெத் பெட் போயிட்டு வந்ததுலேருந்து நான் வந்து அப்பான்னு தான் கூப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் இருக்கும். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுன்னு. ஒரு 2018 பிப்ரவரியில் ஒரு ஃபஸ்ட் வீக் ஐ திங்க் ஸோ டேட் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த டயத்தில் பாபா வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரீமில் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸை எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப ஷிரடி போய் ப்ரே பண்ணிவிட்டு வந்து இந்த பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிட்டடாகவே ரெஜிஸ்டர் பண்ணேன். இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் ஒரு
மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் பாபாட்ட ப்ரே பண்ணப்போ சொன்னது, இதுவரைக்கும் நான் பண்ண விஷயங்கள் வேற. இப்போ நான் பண்ண போறது வேற. ஏன்னா உங்களுடைய சார்ந்த திங்ஸு. அதனால என்னால ஆஸ் எ ஹியூமனா இத கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா பாபா கோவில்களுக்கும் அவருடைய சிலைகளுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணி குடுக்குறதுங்கிறது சாதாரணமா பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. யுனிவர்ஸ் அந்த தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிறப்போ, எனக்கு அந்த எல்லாருக்குள்ள பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. அப்போதான் அவர்ட்ட ப்ரே பண்ணப்போ, நான் பண்றதா இருந்தா எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. இந்த கம்பெனிக்கு நீங்க சேர்மனா இருந்து வழிநடத்துறதா இருந்தா மட்டும் சொல்லுங்க. நான் இத அண்டர்கோ பண்றேன்னு சொல்லி அவர்ட்ட நான் எப்போதும் எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. அவர்ட்ட பர்மிஷன் கேட்கறது. சிட்ல எழுதி போட்டு பர்மிஷன் கேட்கறது. அத நான் ஷிரடியில சமாதி மந்திர்ல கேட்டேன். அவரு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இத பிரைவேட் லிமிட்டடா ஸ்டார்ட் பண்ணோம். சாய் லோகபாலா ஓபிசி பிரைவேட் லிமிடெட். ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ ஓபிசி பிரைவேட் லிமிடெட். 1 பெர்சன் கம்பெனி. இதில ஒன்லி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நான் மட்டும் தான். வேற அதர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடையாது. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு சேர்மன் அண்ட் சிஇஓ. ஆஸ் எ சிஇஓ நானு. கம்பெனியோட சேர்மனா பாபா தான் இருக்கிறாரு. அவர் தான் வழிநடத்திட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும். வேர்ல்டு வைடு உள்ள எல்லா ப்ரமோஷன்ஸ் மத்த எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா. அவரு சார்பா தான் நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அருமை. ஏன்னா நெறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பாபா நெறைய அற்புதம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வேற வேற கடவுள்ல இருந்தவங்க கூட இன்னைக்கு பாபாவுடைய பக்தரா மாறி அவருக்கான ஒரு சேவகம் பண்றது. வியாழக்கிழமை அப்படின்னாலே அந்த சாய்பாபா அ அ மரத்துக்கு கீழ விநாயகர் சிலை இருந்தது போக, இப்ப நெறைய இடத்துல நம்மளால சாய்பாபாவினுடைய அந்த சிலை வச்சு அவருக்கான வழிபாட்டு முறைகள் பண்றத நம்ம பார்க்குறோம். அருமை. ஸோ உங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது பாபா அப்படிங்கிறது தான் உங்களுடைய அந்த ஒரு 100% நம்பிக்கை. 100% உண்மையும் அதுதான். நிச்சயமா, நிச்சயமா. இப்ப வந்து பாபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சித்தர் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து அவங்க கற்பனைக்கு ஏத்த மாரி அந்த கடவுள அவங்க மனசுல நெனச்சுக்கிறாங்க. இப்ப கடவுள் அப்படின்னாலே அழகா இருக்கணும், நகைகள் போட்டிருக்கணும், நல்லா ஒரு காஸ்ட்லியான பட்டு அலங்காரங்கள் இருக்கணும், அப்படிலாம் இருக்கிறத தாண்டி பாபா வந்து ரொம்ப எளிமையானவர். அவர் வந்து ஒரு நார்மலான பர்சனுக்கும் ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் மாதிரி தான். அவருடைய ட்ரெஸ் வந்து நீங்க எந்த மாதிரி பண்றீங்க? ஏன்னா அவருக்குன்னு ஒரு கலர்ஸ்ன்னு ஆல்ரெடி இருந்தது. பட் உங்ககிட்ட யுனிக்கா நெறைய விஷயம் பண்றீங்க. அது என்னங்கிறத நீங்களே நேருக்கு சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலா பார்த்தா இப்போ சித்தர், நம்ப ஹிந்துயிசம் இதுபடி பார்த்தீங்கன்னா, அந்த காவி ட்ரெஸ்ஸஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸஸு பாபாவ பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஃபோட்டோஸ்ல பார்க்குறது ஒயிட் கஃப்னி இதுதான். அவர் இருந்தப்போ அதுதான் போட்டிருந்தாரு. ஓகே. ஏன்னா அப்ப அவர் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாரு. ஒரு சத்குரு அவரு. அடுத்த வேள சாப்பாட்டு இன்னொரு வீட்ல அ க பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. அவர் உயிர் போற வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. ஆக்சுவலா எல்லா குருமார்களும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருப்பாங்க. நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லா குருமார்களும் ரொம்ப ரொம்பவே எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே இறைவனோட அவதாரங்கள் மாரி தான். அவங்க இந்த பூமிக்கு வந்தது ஒரு குட் திங்ஸ் அவங்க பண்றதுக்காக தானே தவிர, யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்றதுக்கோ எதுவும் கிடையாது. ஆஸ் எ சத்குரு அவங்களுடைய டியூட்டிய அவங்க செய்றதுக்காக தான் மனித ரூபத்தில இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க நம்ம எப்படியோ அப்படிதான். ஏன்னா ஹியூமனா தானே பொறந்து வந்திருக்காங்க. இப்ப நம்ம கலர் கலரா ட்ரெஸ் போடுறோம் இல்லையா? அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு போட முடியல. அவங்களோட சிலைகளுக்கு நம்ம போடலாமே! அது ஒண்ணும் அவங்க கண்டிப்பா வந்து எனக்கு இது போடாத, இது போடுன்னு சொன்னது கிடையாது. ஓகேவா? அவங்க வந்து எ எந்த இறைநிலையா இருந்தாலும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வஸ்திர தானம்னு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. கண்டிப்பா. அன்னதானம், வஸ்திர தானம்னு. உலகத்திலே மிக சிறந்தது முதல்ல அன்னதானம் சொல்லுவாங்க. 2வது வஸ்திர தானம் சொல்லுவாங்க. அந்த வஸ்திர தானத்தில மூதாதையர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு ஆயுள் நீடிக்கணும்னா, இறைவனுக்கு வஸ்திர தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அன்னதானம், 2வது வஸ்திர தானம். அப்போ அந்த வஸ்திர தானத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வெறுமனே ஏன் நம்ம வெள்ள துணியாவும், காவி துணியாவும் குடுத்து அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் நம்மளே ஏற்படுத்தணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கலர போட்டு, அந்த கலர்லயே எல்லா அந்த சாமிக்கு ரெகுலரா அந்த கோயிலுக்கு போறவங்களும் அந்த வேஷ்டிய கட்டுறது, அந்த ஒரு எனக்கு அந்த விஷயத்துல பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா, அவங்க யாரும் அந்த மாரி அவங்கள சொல்லிக்கவே இல்ல. அவங்களுக்கு அப்ப என்ன துணி கிடைச்சதோ, அத அத கட்டியிருந்தாங்க அந்த காலத்துல. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷம், 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடைச்சதோ அதான் கட்ட முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன மாரி, எல்லா டெக்னாலஜியே அவங்க தானே. அவங்க இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி குடுத்தப்போ, அப்ப அவங்களுக்கு செய்யாம நம்ம யாருக்கு செய்ய போறோம்? நிச்சயமா. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே இருக்கும். அதனால தான் நான் அந்த என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் கிளாத்லயும் செஞ்சிருக்கேன். நெறைய சாரீஸ்லயும் செஞ்சிருக்கேன். ஆனா யாராலயும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எதுல செஞ்சிருக்கோம்ன்னு. பட்டு சாரீலயும் செஞ்சிருக்கோம். பிளெயின் கிளாத்து, வெல்வெட்ஸு நெறைய மெட்டீரியல். நீங்க எந்த பிளெயினா எனக்கு ஒரு 10 மீட்டர் குடுத்தீங்கன்னா, அதுல ஒரு 3 ட்ரெஸ் நான் தச்சு குடுத்துருவேன். அது வந்து சேலையாவும் இருக்கலாம், எதாவும் இருக்கலாம். நீங்க எனி மெட்டீரியல் குடுத்தாலும், அதுல டிசைன் பண்ணிடலாம். அந்த மாரியான ஒரு புது விஷயத்த நாங்க கொண்டு வந்தோம். 1 2வது வந்து ரெடி டூ வியர்ன்னு ஒரு திங்ஸ்
கிடையாது. இப்போ நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா, வேஷ்டி கட்டியிருப்பாங்க பாபாவுக்கு. பட்டு வேஷ்டி. ஏன்னா, அது ஒண்ணு தான் ரெடி டூ வியரா இருக்கும். அது ஒண்ணு தான் அவங்களால போன பண்ண உடனே காசு முடியும். குடுத்து ஒரு வேட்டி வாங்க முடியும், ஒரு சேலை வாங்க முடியும். அத அப்படியே சுத்திற முடியும் அவங்களுக்கு. ஓகேவா? ஒரு ட்ரெஸ்ஸ கரெக்ட்டா ப்ரொபோர்ஷனேட்டா செய்யறதுக்கும், கட்டுறதுக்கும் ப்ராப்பரான பெர்சன்ஸ் கிடையாது. ஒண்ணு இப்ப நம்ம கம்பெனில ட்ரெஸ் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு வெட்டிங் டே இருக்கு, ஒரு பர்த்டே இருக்கு, ஒரு கோவிலுக்கு போணும், வஸ்திர தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, எந்த சைஸ் பாபாவா இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மெஷர்மென்ட் அவங்க நம்ம குடுத்துட்டாங்கன்னா போதும். ஏன்னா நிச்சயமா இது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா ஷிரடியில இருக்க பாபாவுடைய சிலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில்ல இருக்கக்கூடிய சிலை வந்து சின்னதுலேருந்து ஒரு அடுத்தடுத்த சைஸ்ல இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கு ஏத்த மாரி மாற்றம் இருக்கும். ஸோ அதுக்கான எப்படி நீங்க வந்து வஸ்திரம் வந்து கரெக்ட்டா பக்காவா இல்ல வந்து அதான் இப்ப நம்ம செட் 0 பண்ணிக்கிறது? சைஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்ல ஆ, சின்னதா இருப்பாரு இல்லையா? ஆமா. 0 சைஸ்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் நம்ம செய்றோம். எங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் தான். இதிலேயே பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க ப்ராடக்ட் கோடே 2ஆ பிரிச்சிருக்கோம் கம்பெனில. ம். மந்திர் வஸ்திரம்னு ஒரு கோடு வச்சிருக்கோம். ம். டைனி வஸ்திரம்ஸ்ன்னு. ம். டைனி வஸ்திரம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க பாபாவுக்கு ம். ஆ நம்பர் 9, 10 வரைக்கும் மேக்ஸிமம் வீட்ல வச்சிருப்பாங்க. ம். அது அந்த பாபாக்குள்ள கிரவுனு, அந்த ஆமா. பாபாவுடைய ட்ரெஸ்ஸஸ், அலங்காரங்கள். ஆமா. ம். அதுக்கு அவருடைய பெண்டன்ட், ஆமா. இந்த மாரி சின்ன சின்ன சில விஷயங்கள் பேர் டைனி இந்த குட்டி குட்டி ருத்ராட்சம் மாதிரி ருத்ர எல்லாம் அதுதான் பெண்டன்ட். அந்த போட்டிருப்பாங்க. பெண்டன்ட் அந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே ஹோம் ப்ராடக்ட்ஸ் டொமஸ்டிக்ல வந்துரும். வீட்ல இருக்க பாபாவ அவங்க பூஜை ரூம்ல டெக்கரேட் பண்றதுக்கான எல்லா ஸோ ஆல் திங்ஸும் டுகெதர் ஒரே ப்ராடக்ட்டா நீங்க குடுத்துடுறீங்க. ஆமா. வஸ்திரத்தோட அதோடைய அலங்கார பொருட்களும் குடுத்துடுறீங்க. காம்போவாவும் குடுத்துடுறோம். இண்டிவிஜுவலாவும் குடுக்குறோம். காம்போவாவும் குடுக்குறோம். இப்ப 7 கலர்ஸ் 7 நாளைக்கு அவங்க யூஸ் பண்ற மாரி 7 கலர்ஸ்ல ஒரு காம்போவாவும் குடுக்குறோம். நெறைய பேர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆமா, வஸ்திரம் சாத்தி பார்க்கணும்னு ஆமா. ஆசைப்படுவாங்க. இப்போ ஆரஞ்சு கலர்ல வாங்குனீங்கன்னா, சில பேர் அதே தான் போட்டுட்டுருப்பாங்க. ஆமா. இப்ப நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப வீட்ல டைனி வஸ்திரம் இருக்கும்போது, அவங்க குழந்தைங்க ஸ்கூல் போற சின்ன சின்ன பசங்கலாம், அவங்கலாம் ஈஸியா வியர் பண்ற மாரி தான் வச்சிருக்கோம் நாங்க. டெய்லி ஒரு அப்படியே அவங்க அவங்களே அவர் மேல பண்ணலாம். கவர் பண்ற மாரி தான். எடுத்து ஸ்டிக் பண்ணலாம் வேண்டாம். ம். அப்ப அந்த பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு டிவைன் இது குடுக்கணும். டெய்லி காலையில ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி பாபா கும்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும்னா, இந்த மாரி திங்ஸ்லாம் நாங்க அவங்களுக்கு சொல்றோம். கண்டிப்பா அது சொல்ல அவங்களுக்கு ஒரு முடி ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆமா. நான் தான் அலங்காரம் பண்ணி பண்ணுவேன் வச்சேன். அப்படிங்கிறப்ப. ஏன்னா ம். நெறைய குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாபாவோட பயங்கர கோரிலேட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது அவர. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா டெக்கரேட் பண்ற மாரி தான் நாங்க ரெடி டூ வியரே ரெடி பண்ணியிருக்கோம் அத. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க 7 செட் வச்சிருக்கீங்களா? அந்த குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அதுக்காகவே சீக்கிரம் கிளம்புவாங்க. ம், ம். கிளம்பி அத அந்த பண்ணி இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு பாபாவுக்கு நான் ரெட் பண்ணணும். ட்ரெஸ் போடுறேன். ம். இன்னைக்கு நான் கிரீன் ட்ரெஸ் போடுறேன். அந்த அதே கலர்ல கிரவுன், கான்ட்ராஸ்ட் கலர்ல பெண்டன்ட். இத அவங்க பண்ணிட்டு போறப்ப, ஒரு டிசிப்ளின் லைஃப்குள்ள அவங்க வர்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா, அவங்க ஒரு சைடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா, அவரு இன்னும் 100 மடங்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. நிச்சயமா. அந்த இது இன்டைரக்ட்டா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கறதுக்காக தான் அந்த டைனி வஸ்திரம் நாங்க அந்த மாரி ஒரு காம்போல நாங்க ரெடி பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். ஓகே. அது இது மாரி அவங்க உங்களுக்கு மெஷர்மென்ட் அளவு எப்படி? நம்ம எந்த பாபாவோ அந்த மெஷர்மென்ட் சொல்லியாச்சுன்னா, நீங்க பட்டு வஸ்திரம் எஸ்பெஷலி நெறைய பண்றீங்க. அதாவது எப்படி நம்ம ஒரு அம்மனுக்கு வந்து காஸ்ட்லியா அந்த பட்டு புடவையில அலங்காரம் பண்ணி ஆசைப்படுறோமோ, அதே மாரி நீங்க பாபாக்கும் அதே மாரி பட்டு புடவையில பண்றீங்க. ஸோ அது எப்படி நீங்க செலக்ட் இல்ல அது வந்து பட்டு புடவைலனா இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வந்து பட்டு வஸ்திரத்தில பாபாவுக்கு வேணும். எனக்கு ஷிரடிக்கு பாபாவுக்கு நான் பட்டுல அ சாத்தணும்னு வேண்டியிருக்கேன். இல்ல இந்த கோயிலுக்கு நான் பட்டுல வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ நார்மலா நாங்க வந்து சாரிய வாங்கி கட் பண்ணா, அதில நெறைய திங்ஸ் இருக்கு. ஆ ஒரு சைட்ல வந்து பார்டர் வராது சாரில. டபுள் சைட்ல தான் வரும். எங்களுக்கு டபுள் சைட்ல வர்றது மட்டும் பத்தாது. 4 சைட்ல வரணும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டுப்போம். நீங்க 1 மந்த் பிஃபோரா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி, தறியில நாங்க வந்து அதுக்குன்னே ஒரு டிசைன் ஃபார்மட் பண்ணி, எங்க டிசைனர்ஸ் டீம் இருக்காங்க. டிசைன் ஃபார்ம் பண்ணி, அ அவங்க பெருசா வந்து டிசைன்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க செலக்ட் பண்றதோட, நம்ப செலக்ட் பண்றது இன்னுமே நல்லாருக்கும். அதனால நெறைய பேர் ஆப்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. இன்னொன்னு அந்த அந்த வேல தான் நம்ம குடுத்துருக்காரு. அதனால டிசைன் பண்ணி நம்ம தறியிலேயே புதுசா போட்டே அவங்களுக்கு அந்த பட்டு சாரி அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நம்ப தறியில குடுத்துடுறோம். குடுத்து அதுக்கப்புறம் நாங்க கட் பண்ணி அத ஸ்டிச் பண்ணி குடுத்துடுறோம். அதனால மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அது சாரின்னும் தெரியாது. இன்னும் நம்ம பட்டுல பண்ணிடுறோம். அது மாரி வெண்பட்டு நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த 7 டேஸ்க்கு 7 கலர்ஸ் நெறைய ஷிரடி சாய்பா ஐ மீன் பாபாவுடைய கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா, 3 வேளையும் அந்த பூஜையும்போது நெறைய பேர் வந்து அந்த ஆமா. வஸ்திரம் மாத்துவாங்க. புதுசு மாத்துவாங்க. ஆமா. சில பேர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வஸ்திரம். சில பேரோட அதுவும் முக்கியமா வியாழக்கிழமைகள்ல செய்யக்கூடிய அந்த 3 வேள பூஜைகள்லயும் 3 விதமான வஸ்திரம். அதற்கு ஏதாவது காம்போ நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல காம்போ இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நைட் ட்ரெஸஸ் வந்து ஒரு காம்போல இருக்கும். ம். என்னன்னா, நைட் ட்ரெஸஸ் வந்து 7 டேஸ்க்கு 7 கலர்ஸ். ஓ! நைட்டுக்கும் பாபாக்கு ஆமா. போடக்கூடிய நைட் வந்து ட்ரெஸ். சேஜாரத்தின்னு சொல்லுவாங்க. நைட்டு பாபாவ தூங்க வைக்கிறது. ம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 கலர். அது வந்து பிளெயின் காட்டன் தான்.
ட்ரெஸ்ஸஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார இன்னர் டவல் போட்டுட்டு அந்த பிளைன் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கஃப்னி தலப்பாக கட்டிடுவாங்க. அதில் ஓம்ங்கிற மட்டும்தான் எம்ப்ராய்டரி இருக்கும். மற்றபடி அவருக்கு மாலை எதுவுமே போட மாட்டாங்க. நைட் அவர் ரொம்ப பிளைனாக தான் ருத்ராட்ச மாலையோட அவர் நைட் தூங்க அந்த சயன ஆரத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நைட் சேஜ் ஆரத்தி அவர் அப்படி தான் இருப்பார். அது வந்து 7 கலர்ஸில் நாங்கள் பண்ணுறோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா மண்டே ஒயிட் வந்துடும், டியூஸ்டே ஒரு கலர், வெட்னஸ்டே பிங்க்கு, டியூஸ்டே ரெட்டு, தேர்ஸ்டே வந்து எல்லோ, ஃப்ரைடே க்ரீனு, சாட்டர்டே வந்து ப்ளூ, சண்டே வந்து எல்லோ. இந்த ஃபார்மேட்டை வந்து 7 கலர்ஸ் இதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஷிரடியில் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நான் மேக்ஸிமம் எனக்கு வர கிளைண்ட் எல்லாருக்கும் நான் அதே ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா அதில் அங்கேயே மெயினான ஆமாம், இடத்துலயே அத அங்கே ஃபாலோ என்ன மாதிரி ஃபாலோ பண்றாங்கங்கும்போது பண்ணுறாங்களோ அதே இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஷிரடி மாதிரியே நம்ம பாபாவும் இருக்கிறாரு அப்படின்ட்டு. நிச்சயமா, நிச்சயமா. அது மாதிரி இந்த தலப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையும் சில கோயிலில் கேட்பாங்க. நான் எப்படி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவேன்னா, ஷிரடியில் வந்து ஆரஞ்சு தான் டர்பன் கட்டுவாங்க, இந்த ஓம் எம்ப்ராய்டரி இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே அதை நான் ரெகுலர் ஃபார்மெட்டாக வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் ஷிரடியில் இப்படி பண்ணுறாங்க, அதே மெத்தட்லேயும் நீங்களும் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு ரெகுலராக வேறு வேறு கலரில் கட்டிட்டு இருந்தாங்களும் இப்போ அந்த ஃபார்மெட்டுக்கு வந்திருக்காங்க. அது ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் அவங்களுக்கு. ஷிரடிங்கிறது தான் அவள் தான் ஹெட்டு, ஷிரடியில் இருக்கிறவ தான் ஹெட்டு. அங்கே இருக்கிற ஸ்டாச்சுவில் பார்த்தவங்க தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து கோயில் கட்டியிருப்பாங்க இல்லையா. அதனால் அதே ஃபார்மெட்டில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுவேன். ரொம்ப லிமிட்டட் பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நாங்கள் மல்டி கலர்ஸில் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஃபார்மேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எப்படி பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறது, நிறைய கோயில் என்ன வியர் பண்ணவே தெரியாது. சரியா கட்டவே தெரியாது. ஆமா, அப்படியே போத்தி விட்டுருவாங்க. போத்தி மேல விட்டுருவாங்க. மாலை போட்டுருவாங்க. அவரோட ரியல் அந்த ஸ்டாச்சு ஸ்ட்ரக்சரே தெரியாது நிறைய பேருக்கு சுற்றி இருக்கிறதுனால. ஏன்னா அதையும் சுற்றிடுவாங்க, மேலே மாலையும் நிறைய போட்டுருவாங்க. அது ஏதோ கரெக்டாக ஒரு ஃபார்மேஷன் தெரியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, நீங்கள் 2 திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அது மாதிரி சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் பாபாவை கும்பிட்றதுக்கும் அவரை ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு அப்புறம் அவரை கும்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி வைப் நல்லா தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கோவிலில் இப்போது ஹவு டு வியருங்கிற ஒரு இது வந்து எங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயும் சோஷியல் மீடியாவில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு நியர்பை ஈரோட்டில் வந்து ரயில்வே காலனியில் ஒரு பாபா டெம்பிள் இருக்குது. அதுதான் என்னுடைய பர்த் பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னுடைய தாய் வீடு மாதிரி. அந்த பாபாவுக்கு தான் நான் எல்லாமே ட்ரையல் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய மாடல் அவர் தான். அங்கே தான் வந்து நான் அந்த வியர் பண்ணுற மெத்தட்ஸ் இது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து எங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கோம். நிறைய கோவிலில் யூஎஸ் கனடாலேருந்துலாம் எனக்கு ஃபோன் பண்ணி. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான அப்ரோச். ஆமாம், ஏன்னா யாரும் இது வரைக்கும் பாபாவுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி விடணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வீடியோ எஜுகேட் பண்ணி போட்டதில்ல. பாபா ஆர்த்தி அலங்காரங்கள் ட்ரெஸ் பண்ணி அழகா அலங்காரம் பண்ண பாபா போட்டிருக்காங்களே தவிர நிறைய பேருக்கு இந்த மாதிரி உட்காந்த மாதிரி இருக்கும். எப்படி நம்ம அவங்களுக்கு அழகா அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி விடணும் அந்த மாதிரி தெரியாது. இது நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நீங்க இப்போ பண்ணி. கண்டிப்பாக. இப்போ இது பார்த்ததுக்கு அப்புறம் யூஎஸ், கனடா எல்லா கண்ட்ரிலேருந்தும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப நாளாக நாங்கள் இப்படி சுற்றிட்டு இருந்தோம், இந்த உங்கள் இன்ஸ்டா வீடியோ பார்த்து தான் பாபாவுக்கு அது மாதிரி வியர் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நான் எதை பார்த்து இது பண்ணேன்னா, ஷிரடியில் பண்ணுற மெத்தட் தான் எல்லாருக்குமே, அதான் ஹெட் ஆஃபீஸ். அங்கே பார்த்து அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நான் அந்த வீடியோ எடுத்து போட இப்போ நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்குது. அவங்க பாபா வியர் பண்ணுற மெத்தடு, அந்த அந்த எண்டு வந்து வி ஷேப்பில் அவருக்கு கால்கிட்ட வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நம்ம பண்ணுற ட்ரெஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம டொமஸ்டிக்கும் கொடுக்குறோம். இப்போ வீட்டுக்குள்ளதும் இப்போ ஷிரடியாக இருக்கட்டும், மற்ற கோவிலில் பாபா எப்படி பார்க்குறீங்களோ அதே கிராண்ட் ட்ரெஸ்ஸு நம்ம டைனி வஸ்திரமாக வீட்லேயும் கொடுக்குறோம். அதே கலர் காம்பினேஷன், அதே மெட்டீரியல், அதே கிராண்ட்னஸ்ஸு. அவங்க பேசிக் ட்ரெஸ் ஒன்று போடுறாங்களா கோவிலில், அதே கலர்லேயே அதே காம்பினேஷனில் அவங்களுக்கு வீட்டு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறோம். எப்படி வந்து அவங்க ஃபோட்டோஸில், வீடியோவில், டிவியில் பார்க்குறாங்களோ அதே காம்பினேஷன்ஸ் அவங்க வீட்டிலே கொடுக்குறோங்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஷிரடி போனேன், பாபா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் போட்டிருக்கேன் பாபாவுக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சோல் கனெக்டட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அதுதான் அதாவது நம்மளும் ஒரு ட்ரெஸ் தைச்சோம் கொடுத்தோங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். அந்த யூனிக்னஸ் எதுக்கு பயன்படணும்னா அவங்க பாபாவை ரொம்ப அட்மையர் பண்ணுறதுக்கு பயன்படணும். நம்ம வெறுமனே பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் அந்த யூனிக்னஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. இப்போ நீங்கள் பாபாவுக்கு அந்த கிரீடம்லாம் வைக்கிறீங்க, பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நேர்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதை காட்டிடலாமா? இது ஆக்சுவலாக இது வந்து கிரீடம், இந்த வீட்டில் டொமஸ்டிக் பாபா இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா இது பெரிய கோவிலில் வந்து பாபாவுக்கு அந்த வெங்கல கிரீடம் இருக்குல்ல, பிரான்ஸ் கிரீடத்தில் மேலே இது மாதிரி பீகாக் ஃபெதர்ஸ்லாம் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. இல்லைனா பீகாக் ஃபெதர்ஸ் தனியாக வாங்கி அது மேலே சொருவி வைப்பாங்க பாபாவுக்கு. பட் நம்ம அந்த வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களே டைனி வஸ்திரம், அந்த பாபாவுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த இந்த கிரீடம் வந்து வீட்ல இருக்க டொமஸ்டிக் பாபாவுக்கு அவங்க யூஸ் பண்றது. இது வந்து 0 சைஸ்லேருந்து எந்த சைஸ் வேணாலும் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீட்ல எந்த மாதிரி எந்த ஒரு மாதிரி சிலை சைஸ் இருக்கோ வச்சிருக்கோமோ அவங்க சைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி. மெஷர்மெண்ட் பக்கத்துல பாபா பக்கத்துல ஒரு ஸ்கேல் வச்சு என்ன இன்ச்சஸ்ல இருக்கிறாருங்கிற மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அவங்க நம்ம கொடுத்தா போதும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிரீடம் அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இது அப்புறம் அந்த கோழி ரெக்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து கலர் இது பண்ணி நம்ம அதை கொடுக்குறோம். சோ அதுலயும் வெரைட்டி, அதுலேயும் வெரைட்டிஸ், கிரீடத்துலேயும் வெரைட்டிஸ் பண்றீங்க. கொடுக்குறோம். ஓகே. இதுதான் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணுறோன்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் அட்மாஸ்பியர் வீட்டில் கிரியேட் ஆகும். அந்த ஒரு வைப் கிடைக்கும், குட் வைப் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்னென்னலாம் பண்ணால் மக்களுக்கு வந்து அவங்களோட டிவைன் எனர்ஜி அதிகமாகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த விஷயம்லாம் எடுத்து பண்ணோம். கண்டிப்பா. ஏன்னா ஒரே வஸ்திரம், ஒரே மாதிரி கிரவுன் எல்லாம் வைக்கிறத விட 7 நாளைக்கு 7 கலர் வஸ்திரம், 7 கிரவுனு, அவருக்கான அந்த செயின், பெண்டன்ட்ஸ் ஆமாம். பெண்டன்ட் எல்லாமே நீங்க பண்ணிட்டு வரீங்க. இப்போ இந்த கிரவுன் தாண்டி வேற இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்ன யூனிக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. பாபாவோட டேஸ்ன்னு இருக்குது. ராமநவமி, குரு பூர்ணிமா, மகா புண்ணிய திதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் கான்செப்ட் ஓரியன்டாக ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவோம். இப்போ நவராத்திரி வரும். நவராத்திரி முடிகிற நாள் தான் பாபாவுடைய புண்ணிய திதி. அந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா 9 கலர்ஸில் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கோம். சோ நவராத்திரிக்கும் பாபாவை 9 கலர்ல ஆமாம், அலங்காரம் 9 பண்ணலாம். கலரில் அலங்காரம் பண்ணிவிடுவோம். எப்படி வந்து அம்பாளுக்கு கோவிலில் பண்ணுறோமோ அதே ஆமா. மாதிரி பாபாவுக்கு வீட்ல பண்ணலாம். வீட்டில் பண்ணலாம், கோவிலுக்கும் கோவில்லையும் கொடுக்குறோம் கொடுக்கலாம். நவராத்திரிக்கு. ம். இப்போ கோகுலாஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர்ஸில் ட்ரெஸ்ஸஸ். இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஷீரடியில் 3 வருஷம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் 3வது வருஷம் வந்து 1400 பீகாக் ஃபெதர்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரிஜினல் பீகாக் ஃபெதர்ஸில் டிசைன் பண்ணி பாபாவுக்கு போட்டோம் கோகுலாஷ்டமிக்கு. அது வந்து பெரிய வைரலாக இருந்தது. அதுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டூயிங் தட் ஒரிஜினல் பீகாக் ஃபெதர்ஸில் பாபாவுக்கு 1400 ஃபெதர்ஸில் பண்ணதுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு இனிஷியேட் பண்ணி ஒரு அவார்ட் நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் எம்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருப்போம் ட்ரெஸ்ஸஸில். So, ஒவ்வொரு பண்டிகைக்கும் பாபாவை அந்த கடவுளாவே கண்டிப்பா அவங்களுக்கான விஷயங்கள் என்னமோ அது அப்படியே இங்க கண்டிப்பாக கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருக்கீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்கு ஆ, ஃப்ளாக்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். so அதுவும் விட்டு வைக்கல, ஆமாம். அதுலயும் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எப்படியோ அப்படி தானே அவரும். நிச்சயமா, நிச்சயமா. அப்படிங்கிறப்போ எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அவருக்கு பண்ணிடுறோம். தீபாவளி, நியூ இயர்க்கு எல்லாத்துக்கும் மற்ற மதங்களை நீங்க எப்படி பாபாக்கு கொண்டு அதுவும் வரீங்க? பண்ணுறோம். இப்போ ரம்ஜான், கிறிஸ்மஸ் இது எல்லாத்துக்குமே அவருக்கு பண்ணியிருக்கோம். So அதையும் வந்து ஆமாம், பாபாக்காகவே ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணீங்க. பிறை சந்திரன் போட்டு கொடுப்போம். கிறிஸ்மஸுக்கு ஜீசஸ் மாதிரி ஒயிட்டில் இந்த கிம்பிள்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன பலூன்ஸ் மாதிரியான ஆமா, ஒரு ஆமா, விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணி அது பார்த்தாலே தெரியும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தான். Okay. அந்த மாதிரி ஒரு ஒரு சாண்டா க்ளூஸா அந்த நிமிஷம் மாத்திடுறீங்க ஆமாம், பா. என்ன ஏன்னா அவர் வந்து ஒரு சத்குரு. அவர் வந்து காமன் டு ஆல். அவர் எந்த மதத்திற்குள்ளேயும் அவர் அடைக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் அடைக்க முடியாது. அவர் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சத்குருமார்களும் ஒரே ஓம் நம சிவாயங்கிற சிவன், எல்லாம் சிவமயங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். ஒரே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. அந்த சுப்ரீம் பவருக்குள்ளே இவங்க எல்லாருமே வராங்க. அது ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமாங்கிறதுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாபா அப்படி தான் பார்க்குறேன். நான் ரம்ஜானுக்கும் அவருக்கு ட்ரெஸ் உண்டு, கிறிஸ்மஸுக்கும் உண்டு, நம்ம தீபாவளிக்கும் உண்டு, பொங்கலுக்கும் உண்டு, நியூ இயர்க்கும் உண்டு. எதையுமே அவரை மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கொண்டாடுறோம்ல. ரம்ஜானுக்கு நம்ம லீவ் விடுறோம், கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுறோம். நீங்க எந்த அளவுக்கு பாபாவை லவ் பண்றீங்க, அவர் மேல அவர் கூட ஒன்றி போய் ஒரு பண்டிகை இல்ல 365 டேஸும் அவர் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள், ஒவ்வொரு பண்டிகையிலயும் அவரை வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒரு யூனிக்னஸ் தான். ஏன்னா நவராத்திரினா இந்த கடவுளுக்கு, மற்ற மதங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்தையுமே பாபாக்கு அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வஸ்திரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு பண்ணிட்டும் இருக்கீங்க. ஸோ குளோபல் லெவல்ல நீங்க பண்றீங்க இல்லையா, ஒவ்வொரு கோவிலுக்கும். அங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு? ஏன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பண்றாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை, நமக்கு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பேஜஸ் இருக்குது. சாய் லோகபாலான்னு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது சாய் லோகபாலான்னு. அதில் வந்து நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அவங்க மேக்ஸிமம் இப்போ நாங்கள் அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாலோ, வாட்ஸ்அப் பண்ணாலோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸில் மெசேஜ் பண்ணாலோ அடுத்த நிமிஷம் எங்கள் டீம் அவங்கள கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானது கொடுக்குறோம். இப்போ என்ஆர்ஐ ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இப்போ யூஎஸ், கனடாலாம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தேவையானது, சில கோயிலில் 6 மந்த்துக்கு தேவையானது. இப்போ நம்ம ஆஸ் ஏ மேனுஃபேக்சரர் நம்மள்ட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து 1500, 2000 பேசிக் ட்ரெஸ், பேசிக் வேரியன்ட், அதை வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ்ஸை அவங்க வாங்குறாங்கன்னா
அது வந்து நம்ம அந்த குடுக்குற குவாலிட்டி அவங்க வந்து ஒரு இப்போ 1500 ட்ரெஸ்ஸை 3000 வரைக்கும் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இப்போ கோயில்லன்னு வைக்கிறப்போ, அங்க இப்போ இண்டிவிஜுவல் பெர்சன்ஸோட கோயில் பீப்பிள்ஸ் வந்து அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ரீசன்னா, அந்த 1500 வந்து அவங்க கோயிலுக்கு ஒரு ரெமுனரேஷன் குடுக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈபி பில் கட்டலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள அவங்க செஞ்சுக்கலாம். ஆனா நம்ம குடுக்குற இப்போ 1500 குவாலிட்டி உள்ளது அவங்க 3, 3, 5 வரைக்கும் சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு வொர்த்தபுளான ஒரு மெட்டீரியல தான் நம்ம குடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய பெரிய ப்ளஸ். இப்போ யுஎஸ்லாம் அப்படிதான் நெறைய கோவில்ல வாங்கிக்கிறாங்க, கனடால வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அதாவது பல்க்கா ஒரு 50 ட்ரெஸ், 60 ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க. அத அவங்க அங்க உள்ள டிவோட்டீஸ்க்கு சேல் பண்றாங்க. இப்போ அங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்த்டே, வெட்டிங் டேஸு, குழந்தைங்களோட பர்த்டே இது எல்லாத்துக்கும் அவங்க ஆல்ரெடி புக் பண்ணிடுறாங்க. ஓகே. இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி. ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாடு ஸ்டேட்ல ஒரு ஒரு இடத்துல ஒருத்தங்க பல்க்கா ஒரு 1000 ட்ரெஸ்ஸஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க உங்ககிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கி அத உங்களோட இதோட மத்த கோவில்களுக்கு அவங்க சப்ளை ஆமா, சப்ளை பண்ணிக்கிறாங்க. அருமை. அதுல பார்த்தீங்கன்னா, எப்படியுமே நம்மளுடைய லோகோஸ் இருக்கும். நம்ம லோகோ இருக்கும். நம்மளுடைய பிராண்டிங் இது இருக்கும். நம்ம பிராண்டிங்ல தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக. என்னன்னா, நம்ம அந்த பெர்ஃபெக்ஷன் குடுக்குறோம். சில பேருக்கு இருக்கும். எல்லா இடத்துலயும் நான் தான் வந்து கடவுளுக்கு வஸ்திரம் குடுக்கணும்னு நெறைய பேர் உங்கள மாதிரியே டிவோட்டீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமா எங்க வாங்குறது, எப்படி குடுக்கறதுன்ற குடுக்கறது விஷயம் தெரியாது. இப்ப நீங்க பண்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். ஸோ மொத்தமா வாங்கி அவங்க குடுக்கலாம். இப்ப சில பேர் வந்து நான் நேர்த்தி கடன் செலுத்துற மாதிரி கண்டிப்பா. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்ற விதமாவும் இருக்கும். இருக்கும். இந்த வஸ்திரம், கிரவுனு ஃபுல்லா அந்த செட்டு இப்ப எப்படி அபிஷேக அலங்கார பொருட்களோ, அதே மாதிரி தான். பாபாக்கு அப்டின்னா, ஃபுல் செட் அந்த மெஷர்மென்ட் சிலை மெஷர்மென்ட் மட்டும் குடுத்துட்டா போதும். ஆமா. ஸோ அதோடைய கிரவுனோட மெஷர்மென்ட் எந்த மாதிரி இதுல கிரவுன் வேணும்னு மொதற்கொண்டு சொல்லிடுறோம். நம்ம பிரான்ஸ்லயும் பண்றோம், சில்வர்லயும் பண்றோம். ம். சில்வர கோல்டு பிளேட்டட் பண்றோம். ம். கோல்டுலயும் பண்றோம். இது எல்லாமே கோவில் பாபாவுக்கு, ம். வீட்ல உள்ளதுக்கு. இது ம். மாரி நெறைய விஷயங்கள் அது பாபாவ ஏன்னா சார்ந்து. பூஜை அறை வெள்ளியா வச்சிருக்காங்க ஆமா. நெறைய அவருடைய பேர். இப்ப கோயில்ல பாபாவுடைய மேடை இருக்குன்னா, ம். அவர சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்ம கம்பெனில கிடைக்கும். அதாவது நம்ம ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ங்கிற மாரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கோம். இப்ப நிச்சயமா. பாபா கோவிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவரோட கிரீடமா இருக்கட்டும், அவருடைய அந்த நெய்வேத்திய பவுல்ஸு, அந்த செட்ஸு, அகர்பத்தி ஸ்டாண்ட்ஸ் இது வாட்டெவர் அவங்க என்னலாம் அவங்க கோவில்ல வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அது எல்லாமே நம்போ ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறோம். உங்ககிட்ட இருக்கு. பிரான்ஸு, சில்வர் நம்ம அதுக்கான ஆர்சிஸ் நம்ம கம்பெனி லைசென்ஸ்டு தான். நிச்சயமா. வி ஆர் த மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டு, சில்வர் இது எல்லாத்துக்குமே நம்ம வாங்கியிருக்கோம். பிரான்ஸ் எல்லாமே. அதனால இந்த மாரி ப்ராடக்ட் எல்லாமும் நம்போ கம்பெனில இருக்கு.